Guys, welcome back to the new video. So no more video editors. நான் அவ்வளோதாங்க சொல்லுவேன். இதை பாருங்க. ஸோ இந்த வீடியோவை நான் வந்து கேப்கட்லேயோ அடோப் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ பண்ணல. ரிமோஷன் கிளாடு ஆன்டிகிராவிட்டி வச்சு ஜஸ்ட் டெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்டை வச்சு வீடியோ ஜென்ரேட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்தமாரி உங்களுக்கு வீடியோ ஜென்ரேட் பண்ணுற ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இல்லை ஏதாச்சும் டெமோ கொடுக்கணும், ப்ராஜெக்ட் வீடியோஸ், இன்ட்ரோடக்ஷன்ஸ் இந்தமாரி பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் அவுட் பண்ணுங்கள். பிகாஸ் ஐ வில் பி கிவிங் கைஸ் ஆர் ஷோயிங் யூ கைஸ் எவ்ரி திங் தட் ஐவ் டன் டு கெட் ஹியர். ஹே கைஸ், ஸோ நம்ம டெமோவில் பார்த்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்துனே உங்களுக்கு அதுக்கு செட்டப்பாக Node.js வேணும், அப்புறம் ஆன்டிகிராவிட்டி வேணும், அதுக்கப்புறம் ரிமோஷன் வேணும். ஓகேவா? இந்த 3 தான். நீங்கள் Node.js இருந்தாலும் ரிமோஷன் ஈஸியாக ஏற்றிடலாம். ஃபஸ்ட்டு ஆன்டிகிராவிட்டி. ஓகேவா? ஆன்டிகிராவிட்டிக்கு வந்து இங்கே டவுன்லோடு செக்ஷன் வந்துருக்கோங்க. antigravity.google இந்த லிங்க்லாம் நான் உங்களுக்கு இதில் தரேன் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே இந்த லிங்க் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இது இருக்குல்ல, இந்த இந்த லிங்க் இந்த கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளூவாக காட்டுதில் இதை கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு Node.js வந்துட்டு Node.jsல டவுன்லோட் கரண்ட்டு Node.js வெப்சைட் இங்கே தான் இருக்கும். இங்கே வந்துட்டு என்ன பண்ணணுன்னா டவுன்லோடுக்கு போய்ட்டு கீழே வந்தீங்கன்னா MSI காட்டும். ஓகேவா? கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் Node.js இன்ஸ்டால் ஆகிருக்கா பார்க்கணும். இன்ஸ்டால் ஆகுனா npm ரன் கமெண்ட் வந்து ரன் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிக்க தெரிஞ்சிடும். ஸோ இந்தமாரி வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னா நீங்கள் என்ன பண்ணால் ரிமோஷனுக்கு வந்துடுங்க. இந்த 3 லிங்க்கும் நான் உங்களுக்கு இதில் தரேன். இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் டு காப்பி கிளிக் பண்ணுறேன். காப்பி ஆச்சா? காப்பி ஆகிட்டு ஸோ இதை வந்து ரன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆன்டிகிராவிட்டி முடிச்சாச்சு, Node.js முடிச்சாச்சு, இப்போ ரிமோஷன் செட்டப் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? அந்த ரெண்டுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறது தான், அதுக்கு கமெண்ட் கிடையாது. ஓகே, ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆன்டிகிராவிட்டியில் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே இந்த கமெண்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓகே, F:\n இந்த ஃபோல்டரில் இருக்கும், இந்த கமெண்ட் ரன் ஆகுது. ஓகேவா? ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து இங்கே வந்து ப்ரொசீட்னு கேட்குது. நான் Y கொடுத்துக்கிறேன், என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கேட்குது, நீங்கள் என்ன வேணால் செட் பண்ணிக்கலாம். பட் ஐ வுட் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு இதையும் செகண்ட் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது வந்து எம்டியாக இருக்கும், செகண்ட் இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் அனிமேஷனோட உள்ளது இருக்கும். ஓகேவா? தேர்ட் இது ஃபோர்த் இதெல்லாம் நீங்கள் இன்னும் ஃபர்தராக போகிறப்ப ட்ரை பண்ணலாம். பட் இப்போதைக்கு ஃபஸ்ட் இது செகண்ட் இது. ஓகேவா? நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் டவுன் ஏரோ தொட்டுட்டு நான் என்ட்ரு கொடுத்துக்கிறேன். ஓகே, டைல் விண்ட், ஆப்வியஸ்லி டைல் விண்டு ஏஜென்ட் ஸ்கில் வேணும். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா, ரிமோஷன் என்ன பண்ணும், உங்கள் லோக்கல் சிஸ்டத்தில் என்னென்ன ஏஜென்ட் இருக்குது அப்படின்னு ஆல்ரெடி பார்க்கும். அது வந்து ஒரு வெரிஃபிகேஷனை போடும். அது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லும் பாருங்களேன், என்கிட்ட எத்தனை ஏஜென்ட் இருக்குன்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கில்ஸ் ரெப்பஸ்ட்ரி இது பண்ணியிருக்கு. எடுத்துகிட்டு ஃபவுண்ட் ஒன் ஸ்கில், ஏன்னா நமக்கு இந்த ஸ்கில் வேணும். அப்போ தான் வந்து நம்ம ஏஜென்ட்டால் அந்த ஸ்கில்லுக்கு ஏற்ற மாரி இது பண்ண முடியும். நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் ஆல்ரெடி ரன் பண்ணால சேம் as லாஸ்ட் டைம் வருது. பட் எனக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல் ஏஜென்ட்ஸ் கொடுக்கணும். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆல் ஏஜென்ட்ஸ் 31 ஏஜென்ட்ஸ்னு காட்டுது. அதுக்கு போல் செலக்ட் ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள், உங்கள் லேப்டாப்பில் உள்ள எல்லா ஏஜென்ட்டையும் இங்கே காட்டும். நான் என்ன பண்ணுறேன், ஆன்டிகிராவிட்டியும் ஜெமினி சிலையும் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இவ்வளோ தான் இருக்கா. இப்போ பாருங்கள், நான் என்ட்ரு கொடுத்தேன். நான் வந்து ஓகேவா, ஆன்டிகிராவிட்டி இது செலக்ட் ஆகிடுச்சு. இந்த ப்ராஜெக்ட் தான் கேட்குது. ஓகே, எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் பண்ணால் போதும். குளோபல்னு பண்ணிங்கன்னா எல்லாத்துக்கும் ரன் ஆகிடும். சிம்லிங்க் ரெக்கமெண்டட்னு கேட்குது, நம்ம ரெக்கமெண்டடே கொடுத்துக்கலாம். ஓகே, ப்ரொசீட், எஸ். இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டட்னு காட்டுது, டன். ஓகே, முடிஞ்சிடுச்சுன்னு காட்டுது. ஓகே கைஸ், இப்போ வந்து எல்லாமே முடிஞ்சிட்டு இன்ஸ்டாலேஷனும் கம்ப்ளீட் ஆகிட்டு ஆல்ரெடி நமக்கு கோட்லாம் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணலான்னா npm i போட்டுக்கலாம். ஸோ என்ன இன்ஸ்டால் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏஜென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதில் வந்து அந்த ஸ்கில் ஆட் பண்ணியிருக்கா. தென் வந்து ஏஜென்ட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது, அதில் ஒரு ஸ்கில் ஆட் பண்ணியிருக்கு. ஜெமினிக்கு அது ஒரு ஃபோல்டரு, அதில் உள்ள ரூல்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கு கைஸ். ஓகே, ஸோ இதான் வந்து நம்ம ரிமோஷனே இன்ஸ்டால் பண்ணுறது. ஓகே,
எல்லா செட்டப்பும் நமக்கு அதுவே பண்ணிடுச்சு. ஓகேவா கைஸ், நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல. அது என்பிஎம் ஐ போட்டோன்னே தான் இதெல்லாம் லோட் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அது வரல. ஓகேவா, நீங்கள் என்பிஎம் ஐ போட்டதுக்கப்புறம் இந்த ஃபைல்ஸ்லாம் க்ரியேட் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் இது ஃபினிஷ் ஆகிட்டோம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ என்பிஎம் ரன் டெவ் கொடுத்துக்கலாம். என்பிஎம் ரன் டெவ், என்பிஎம் ஐ என்ன பண்ணால் தேவையான இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணும். இஃப் யூ கைஸ் டோன்ட் நோ, என்பிஎம் ரன் டெவ்னா நம்ம ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணும். இங்கே பார்த்தீங்களா, சர்வர் ரெடின்னு சொல்லிட்டு ரன் ஆகிட்டு இது வந்து லோட் ஆகும். ஏன்னா வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இருக்குல்லே அந்த ரிசோர்ஸஸ் அதெல்லாம் வந்து ஃபெச் பண்ணி லோட் ஆகும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, நம்ம வந்து ரிமோஷனில் வச்சுட்டு அந்த வீடியோ தான் ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஓகேவா கைஸ், அதை எப்படி பண்ணுறோம், ஏஐ வச்சு நம்ம ஒரு கோடை அடிக்க போதில் அதுதான் பண்ண போகுது, அதுதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, நான் அதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டுறேன். நான் ஜெமினிட்ட போய்ட்டு என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து என் யூடியூப் சேனலுக்கு நீ வந்து என்ன பண்ணு, எனக்கு வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும். எனக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் ஃபோமோஃபிசம் எஃபெக்ட் வச்சு அழகாக பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து ஒரு ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன், அங்கேருந்து எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க அந்த செட்டப் பண்ணிடுவோம். ஸோ கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜெமினிட்ட தான் ப்ராம்ப்ட் எடுத்துருக்கேன். என் சேனலுக்கு ஏற்ற மாரி கொடு, நான் தம்ப்நெயில்லாம் தரேன், எனக்கு அந்தமாரி எடிட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்குமா, அது எப்படி ஓப்பன் ஆகிட்டு நான் எங்கே பண்ணியிருக்கேன் ஜெமினி 3. ஓகே, ஏன் இந்த டெர்மினல்னு வருதுன்னு தெரியல, டெல்ட் ஆகிட்டு. ஓகே, விச் இஸ் குட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓப்பஸ் 4.6 அது கொடுத்துக்கிறேன், ஏன்னா அது லேட்டஸ்ட் மாடல். அதை கொடுத்துட்டு ஓகேவா, கமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணல அது, அதனால் யூஸ் ரீமோஷன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை பேஸ்ட் பண்ணிக்கோ. ஓகே கைஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன்னா பப்ளிக் ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா ஆசெட்ஸ் இருக்கும். ஆசெட்ஸில் என்னோடய வந்து சேனலோட ப்ரொஃபைல் இருக்கும். ஓகேவா, ஓகே, தென் வந்து என்னோடய தம்ப்நெயில்ஸ்லாம் தம்ப்நெயிலுங்கிற ஃபோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நான் இதை கம்ப்ரெஸ் பண்ணி போட்டிருக்கேன், அப்போ தான் வந்து வீடியோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறனால. ஸோ நீங்களும் இப்போ இமேஜ்லாம் போகிறீங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி போடுங்க, வெப்சைட்லேயே ஆகட்டும் எதுலேயே ஆகட்டும். ஸோ தட் யூனோ த பர்ஃபார்மன்ஸ் இஸ் பெட்டர். ஓகே, ஸோ நம்ம இப்போ வந்து என்ட்ரு கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் அந்த கமெண்டை எடுத்து பேஸ்ட் பண்ணிடுறேன், வேறு எதுவுமே நான் பண்ணல. ஓகே, 3 2 1 கோ. ஆக்சுவலி இது வந்து கிளாடு யூஸ் பண்ணுது. கிளாடு இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா இது ரொம்ப லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன மாடல். ஓகே, ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க, விச் இஸ் குட். ஸோ அண்ட் ஆன்டிகிராஃப்ட் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக தராங்க. ஸோ வை நாட் யூஸ் இட். ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லேட் சி அவுட்புட் என்ன வருதுன்னு. ஓகேவா கைஸ், ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுவே ப்ரௌசர்லலாம் செக் பண்ணுறேன்னுச்சு. நான் எனக்கு வேணாம், ஆல்ரெடி ரன் ஆகிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் முடிச்சிட்டேன். ஸோ அவுட்புட் பார்ப்போம் கைஸ். நான் எப்படி கேட்டிருந்தேன்னா எனக்கு வந்து டப்புன்னு லைக் ஒரு ட்ரைலர் மாரி வேணும் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அவுட்புட்டை, சரி இன்புட்டை, சரி அவுட்புட்டு தான். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. சூப்பராக இருக்குது கைஸ். நான் மேனுவலாக இதெல்லாம் எடிட் பண்ணணும்னா இவ்வளோ நேரம் லைக் 2 செகண்டில் வந்திருக்காது. பட் இந்த அவுட்புட் இன்னும் நல்லா ஆக்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் குட் இனஃப் ஃபார் மீ. எனக்கு இது போதும் ஃபார் யூ கைஸ் டு சி. பிகாஸ் எனக்கு எப்படி இந்தமாரி அவுட்புட் வருமா, எந்த அவுட்புட் வரும் அப்படிலாம் எனக்கு தெரியாது கைஸ், கரெக்டாக. பட் எனக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஜெமினேட் என்ன கேட்டேன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ட்ரைலர் மாரி வேணும், நான் என்னோடய தம்ப்நெயில்லாம் இங்கே போடுறேன், டப்புன்னு போகணும், அந்தமாரி தான் சொன்னேன். உண்மையாகவே இப்படி தான் சொன்னேன். அந்தமாரி எனக்கு அவுட்புட்டும் வந்திருக்கு. ஓகேவா, ஸோ இதாங்க இஸ் நம்மளோட அவுட்புட் ஃப்ரம் கிளாட். ஓகேவா, ஏ கைஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லோடிங் வந்து அது கரெக்டாக எனக்கு கொடுக்கல. ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைடு. அந்த லோடிங் வந்து அந்த இது வந்து கரெக்டாக இல்லை, லைக் அந்த கிராஃப் லைக் அனிமேஷன். ஸோ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கு வந்து பேக்ரவுண்டும் எனக்கு பிடிக்கல. ஸோ நீ வந்து பேக்ரவுண்டை மாற்று. அதுக்கப்புறம் ப்ராசஸிங் சீக்வன்ஸ்னு இருக்குது கைஸ், அந்த சீக்வன்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த லோடிங் வந்து
இங்கே இருக்க பாருங்கள், இதோ இதான், இது பேர் வந்து ப்ராசஸிங்னு வந்துச்சு. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து இது பேர் ப்ராசஸிங் தானே, அந்த லோடிங். ஸோ அந்த ப்ராசஸிங் வந்து எனக்கு வந்து கரெக்டாக போட்டு கொடு அப்படின்னு சொன்னாங்க கைஸ். ஸோ அதுக்கப்புறம் அது கொடுத்த அவுட்புட்டு தான் வந்து இது. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து சொன்னிச்சு, அப்கிரேட் ஆல் பேக்ரவுண்ட் ரிச்சர் மோர் டைனமிக் பேக்ரவுண்ட் அக்ராஸ் ஆல் ஃபேஸஸ். ஃபேஸ் 4 கிளாஸ் 2 மட்டும் ரிப்ளேஸ் நியூரல் நெட்வொர்க் கிராஃப் வித் ஸ்லீக் லோடிங் அனிமேஷன். ஸோ இது சொல்லிச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த அனிமேஷன் வந்து எனக்கு கொடுத்துச்சு கைஸ். நான் அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த அனிமேஷனுக்கு இதுக்கு ரொம்ப டிராஸ்டிக்காக டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் பேக்ரவுண்டுக்குமே சொல்கிறேன், சூப்பராக 2வது அப்கிரேட்டில் அது பண்ணி கொடுத்துச்சு. நம்ம 3rd அப்கிரேடாக டைப்பாகிராஃபி வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம் கைஸ். ஸோ கைஸ் என்ன ஆச்சுன்னா, நான் கொடுத்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து செகண்ட் ப்ராம்ப்ட்டு. 3rd ப்ராம்ப்ட் வந்து ஹியர், ஐ வாண்ட் கிரேட் டைப்போகிராஃபி த்ரூ அவுட் யூஸ் பிரேஸ் க்ரோடெக்ஸ் ஃபாண்ட் அண்ட் மேக் டெக்ஸ்ட் லுக் குட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இது வந்து பாதியிலே கிளாட் மாடலோட இது முடிஞ்சிச்சு கைஸ், அந்த கோட்டா. அதோட நான் ஜெமினி 3 போட்டேன், ஓகேவா. பட் வெறும் ஃபாண்ட் மட்டும் தான் மாற்ற சொன்னால் அது மாற்றிடுச்சு, ஓகேவா. இதுதான் வந்து ஃபைனல் அவுட்புட்டு. பாருங்கள், இந்த இடத்துலையும் இந்த இடத்துல ஃபாண்ட்டு மாதிரி இருக்குது, இந்த இடத்துல ஃபாண்ட்டு மாதிரி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஃபாண்ட்டு மாதிரி இருக்குது. ஸோ I'll just play it. ஸோ இங்கேயும் பாருங்களேன், அந்த நம்பர்ஸ் அப்புறம் இங்கெல்லாம் ஃபாண்ட்டு மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் க்ரோடெஸ்க் அந்த ஃபாண்ட்டு. ஸோ முடிஞ்சிச்சு கைஸ் வீடியோ. ஸோ இதான் கைஸ் உங்களுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சேன். எது எப்படி செட்டப் பண்ணுறது, ஆன்டிகிராஃப்டி செட்டப் பண்ணுறது, ரிமோஷன், அப்புறம் அதில் எப்படி வீடியோ க்ரியேட் பண்ணுறது. எனக்கு இந்தமாரி தான் அவுட்புட் வரும்னு எனக்கு முன்னாடி தெரியாது. ஐ மீன் நான் அந்த ப்ராம்ப்ட் கொடுக்குறப்ப எனக்கு தெரியாது. ஸோ நீங்களும் பர்ஃபெக்டான அவுட்புட்டை தேடாதீங்க. அவுட்புட்டை நம்ம ஆல்வேஸ் இம்ப்ரூவ் பண்ணி பர்ஃபெக்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஜஸ்ட்டு ஜெமினிட்ட போய்ட்டு எனக்கு இந்தமாரி ஒரு மோஷன் டிசைனுக்கு ஒரு வீடியோ கொடு, ஸ்கிரிப்ட் கொடு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சீக்வன்ஸாக தருது. அதை நீங்கள் எடுத்து போட்டுட்டு பண்ணிவிட்டு தென் வந்து அதுலேருந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பக்காவாக பண்ண தெரியும்னா நீங்களும் அதுமாரி பண்ணலாம். ஸோ பட் டோன்ட் வெயிட், ஓகே. ஸோ இதாங்க உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நான் ஆடியோ எஃபெக்ட் போட சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஐ திங்க் ஆடியோ எஃபெக்ட் குட் டேக் திஸ் டு நெக்ஸ்ட் லெவல், ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேன் யூ ஆட் திஸ் ஆடியோ எஃபெக்ட்ஸ் டு எஸ்எஃப்எக்ஸ் லைக் எக்ஸ்எஃப்எக்ஸ், டெல் மீ த ஃபைல்ஸ் ஐ வில் டவுன்லோட் புட் இட் இன் த பிளேஸ் ஃபார் யூ. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், அந்த ஃபைல்ஸ் எல்லாம் நான் டவுன்லோட் பண்ணி நான் போடுறேன், நீ வந்து அதை கம்போஸ் மட்டும் பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டேன் கைஸ், ஓகேவா. நான் அது வந்து இங்கே பாருங்க ஆடியோ செக்லிஸ்ட்டு அது வந்து கம்போஸ் பண்ணிவிட்டு ஆடியோ லேஅவுட்லாம் போட்டு முதல்ல என்னென்னா ஆடியோவை வந்து டவுன்லோட் பண்ணி போகிறேன். நான் டவுன்லோட் பண்ணி ஒன்றா போட்டேன் கைஸ், ஓகேவா. இப்போ அவுட்புட் பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். Guys, I was literally dancing behind the scenes. I don't know what to say. பக்காவான ஒரு அவுட்புட் அப்படியே எடுத்ததுக்கு அலைக்கா எங்கே வேணால் போட்டு அப்லோட் பண்ணலாம் கைஸ். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு இன்னும் ரேஷியோவில் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்தமாரி இன்ஸ்டாகிராமு, யூடியூபு என்ன ரேஷியோ கேட்டாலும் அது தனியாக பண்ணுங்க கைஸ், ஓகேவா. எனக்கு என்ன சொல்லுது, சூப்பராக வைபாக இருக்குது இது பார்க்கவே. ஸோ ஐ எம் லிட்ரலி பாம்ப்டு. ஸோ இந்தமாரி நீங்களும் லிட்டரலாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ I hope you guys finding this content helpful and useful for you guys. ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் இதேமாரி ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களும் சந்திக்கிறேன். until then bye.